வணக்கம். 1990ல ரைட்டர் சிவசங்கரி அவர்கள் அருமையா எழுதிய கதைதான் ஒரு மனிதனின் கதை. இந்த கதைய எஸ்பி முத்துராமன் ஏவிஎம் புரொடக்ஷன்ல படமா எடுத்திருக்காங்க. ரகுவரன் அருமையா இந்த படத்துல நடிச்சிருக்காரு. வாங்க கதைக்குள்ள போகலாம். தியாகுவுக்கு மனைவி இருக்காங்க. 5 வயசுல ஒரு ஆண் குழந்தை இருக்கு, கண்ணன். மாமனார் வந்திருக்கிறாரு. தியாகுவுடைய அப்பா இறந்து போயிருந்தாரு. பல நண்பர்களும் உறவினர்களும் வந்த வண்ணம் இருக்கிறாங்க வீட்டுக்கு. தியாகு அந்த காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கான். தியாகுவுக்கு கண்ணெல்லாம் இருண்டு அப்படியே கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுது. அவனால இதுக்கு மேல தாங்க முடியாம மாடிக்கு போய் யாருக்கும் தெரியாமல் மறைச்சு வச்சிருந்த மது பாட்டில்களை எடுத்து குடிக்கிறான். முதலில் கொஞ்சம் குடிக்கிறான், பிறகு அதிகமா குடிக்க ஆரம்பிக்கிறான் தியாகு. குடிச்ச உடனே தியாகுவுடைய மனைவி அவனை திட்டுறாங்க. உங்க அப்பா கீழே இறந்து கிடக்குறாரு, இந்த நேரத்திலயும் இப்படி குடிச்சிட்டு இருக்கிறீங்களே, நீங்க தானே கொல்லி போடணும். உங்களுடைய சித்தியும் சித்தி பொண்ணும் ஊர்ல இருந்து வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு தியாகுவை திட்டுறாங்க மனைவி கங்கா. தியாகுவுக்கு அவனுடைய எண்ணங்கள் பின்னோக்கி போகுது. தியாகுவுடைய அப்பா இப்ப இறந்திருக்கிறாரு இல்லையா, ஸ்ரீனிவாசன். அவருடைய முதல் மனைவி லக்ஷ்மி. ரொம்பவே அழகா பொறுமையா அமைதியா இருக்கக்கூடிய பெண்மணி தான் லக்ஷ்மி. ஸ்ரீனிவாசன் மனைவி லக்ஷ்மி அழகா இருக்கிறதுனாலயோ என்னவோ ஒருவித தாழ்வு மனப்பான்மையால மனைவியை எப்பவுமே திட்டிக்கிட்டு அவமானப்படுத்திக்கிட்டு அடிமைத்தனத்தோடு நடத்திக்கிட்டு இருப்பாரு. அவங்களுக்கு 2 பிள்ளைகள். முதல் பையன்தான் தியாகு. தியாகுவுக்கு ஒரு 9-10 வயசு இருக்கும். தியாகுவுக்கு ஒரு தங்கச்சி பாப்பா இருக்கிறா. அவளுக்கு ஒரு 3 வயசு இருக்கும், பட்டுக்குட்டி. தியாகுவுடைய அப்பா ஸ்ரீனிவாசன் வேத பாடங்களை நடத்திக்கிட்டு இருக்காரு அங்க இருக்கிற மாணவர்களுக்கு. மேலும் கோவில் காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அதன் மூலமா ஒரு சொற்ப வருமானம் வரும். ஒரு சொந்த வீடு இருந்தது. ஸ்ரீனிவாசன் வீட்டுக்கு வரும்போது தியாகுவுடைய அம்மா லக்ஷ்மியும் பட்டுக்குட்டியும் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாலுமே அவங்கள திட்டிக்கிட்டே இருப்பாரு, கோவப்படுவாரு. அந்த வீட்டுல வாழறதுக்கு தகுதி இல்லாத ஒரு சூழ்நிலையை அவங்க அப்பா ஸ்ரீனிவாசன் தொடர்ந்து உருவாக்கிக்கிட்டே இருந்தாரு. மனைவியை அடிக்கிறது அவமானப்படுத்துறதுமா இருந்தாரு. இந்த தருணத்துல தியாகுவுடைய தங்கச்சி பட்டுக்குட்டி மாடிப்படியில இருந்து கீழே விழுந்து அப்படியே தலையில அடிபட்டு கோமாவுக்கு போயிடுது அந்த குழந்தை. தினமுமே ஸ்ரீனிவாசன் இரவு நேரத்துல அவர் உள்ளறையில் இருக்கக்கூடிய கட்டில்ல மெத்தையில படுத்துப்பாரு. லக்ஷ்மியுடைய 2 குழந்தைகளும் ஹால்ல அந்த தரையில படுத்துக்குவாங்க. இரவு நேரத்துல லக்ஷ்மியை எழுப்பி தன்னுடைய அறைக்கு அழைச்சிக்கிட்டு போயிடுவாரு ஸ்ரீனிவாசன். இத தியாகு கவனிக்கிறான். ஒவ்வொரு முறையும் அம்மா அப்பாவுடைய அறைக்கு போகும்போது ரொம்பவே வேதனையோடு மிகுந்த மன வருத்தத்தோடு அழுதபடிதான் போவாங்க. அப்படி இருக்கும்போது பட்டுக்குட்டி இறந்து போயிடுது. அந்த பெண் குழந்தை பட்டுக்குட்டி இறந்து போய் ஒரு சில நாட்கள் தான் ஆகியிருந்தது. லக்ஷ்மி தொடர்ந்து சோகத்திலையும் துன்பத்திலையும் உழன்றுகிட்டு குழந்தைய பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கா. அந்த தருணத்துல கூட ஸ்ரீனிவாசன் லக்ஷ்மிய தன்னுடைய உடல் தேவைக்காக அழைக்கும் போது லக்ஷ்மி அதுக்கு மறுக்கிறா. அத மனசுல வச்சுக்கிட்டு ஸ்ரீனிவாசன் தொடர்ந்து லக்ஷ்மிய அவமானப்படுத்தி அவள் மீது கொதிக்கும் ரசத்தை ஊத்துறாரு. அவளுடைய நீண்ட தலைமுடிய வெட்டிடுறாரு. அழகு இருக்கிறது அப்படிங்கிறதுனால தானே உனக்கு இந்த திமிரு அப்படின்னு ஏதோ பேசி அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காரு ஸ்ரீனிவாசன். இந்த துன்பங்களை தாங்க முடியாத லக்ஷ்மி தியாகு இருக்கிறத கூட பொருட்படுத்தாம லக்ஷ்மி தற்கொலை செய்து இறந்து போயிடுறா. தியாகுவுடைய அப்பா ஸ்ரீனிவாசன் 2வது திருமணம் செஞ்சுக்கிறாரு. 2வது திருமணம் செஞ்சுக்கிட்டு வந்த கல்யாணி அப்படிங்கிற சித்தி நல்லா கதை புக்கு படிச்சுக்கிட்டே இருக்காங்க. புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு கல்யாணி தொடர்ந்து தியாகுவ சின்ன பையன்னு கூட பார்க்காம அதிகமா வேலை வாங்குறது, அப்பா கிட்ட சொல்லி கொடுத்து தினமுமே அடி வாங்கி கொடுக்கறது அப்படின்னு கொடுமைப்படுத்திக்கிட்டு தான் இருந்தா. ஸ்ரீனிவாசனுக்கும் சித்தி கல்யாணிக்கும் ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது. தியாகுவுக்கு 21, 22 வயசாகுது. இப்ப தியாகு கல்லூரியை முடிச்சிட்டான். தியாகுவுடைய ஒரு பணக்கார நண்பன் ராஜு அப்படிங்கிறவன் தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போறான். அப்பதான் அவன் தியாகுவுக்கு சிகரெட் பிடிக்கிறதுக்கும் மது குடிக்கிறதுக்கும் கத்து கொடுக்கறான். பிறகு எப்படியோ அவன் நல்ல மதிப்பெண்கள் பற்று நல்லா படிச்சிருந்ததுனால ஒரு நல்ல வேலை கிடைக்குது. ஒரு திருமணமும் நடக்குது. கங்கா ரொம்பவே ஆசைப்பட்டு தான் கங்காவை தியாகு திருமணம் செஞ்சுக்கிட்டான். கங்கா ரொம்பவே அழகா இருந்தா. ஆனா அவளுக்கு அறிவோ சமயோகித புத்தியோ துளியுமே இல்ல. தியாகு ஒரு தனியார் கம்பெனில நல்ல வேலையில இருந்தான், நல்லா சம்பாதிக்கிறான். ஒரு நல்ல வீடு எடுத்து மனைவி கங்காவுடன் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கான்.
தியாகுவுக்கு கண்ணன் அப்படிங்கிற ஒரு ஆண் குழந்தையும் இருக்குது. நிறைவான வாழ்க்கை. ஆனா கங்காவுக்கு அது போதல. அவளுக்கு ஆளுக்கு ஒரு ஆசை அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு வேறு கனவுகள். அவ சினிமாவ பார்த்து வாழ்க்கைய அமைச்சுக்கணும்னு நெனைக்கிறா. அப்படி இருக்கும்போது கங்கா எப்பாவது தியாகு சிகரெட் பிடிக்கும்போதும், மது அருந்திட்டு வீட்டுக்கு வரும்போதும், அத தட்டி கேட்காம அந்த வாசனை பிடிச்சிருக்கு. பணக்காரவங்கலாம் இப்படிதான் சிகரெட் பிடிப்பாங்க, எப்பாவது மது குடிப்பாங்க அப்படின்னு தியாகுவ தட்டி கேட்காம, அத தடுக்காம, முதல்ல சரி சரின்னு ஒத்துக்கிறா கங்கா. அதையே தியாகு செய்ய ஆரம்பிச்சு தொடர்ந்து அவன் குடிக்க ஆரம்பிக்கிறான். குடிக்குமே அடிமையாயிட்டான். இப்ப தியாகு வந்து மது நிறைய குடிச்சிருந்ததுனால அவனால எழுந்திருக்க முடியல. போதையில கீழ விழுந்துட்டான் அவன். தன்னுடைய இறந்து போன அப்பா ஸ்ரீனிவாசனுக்கு கூட தியாகுவால கொல்லி போட முடியல. கடைசி காரியங்கள வேறு சொந்தக்காரங்களும் மாமனாரும் தான் சேர்ந்து செய்யறாங்க. இந்த தருணத்துல தியாகுவுடைய நண்பன் நானா. சிறு வயதுல தியாகுவோடு பள்ளியில படிச்சவன். நானாலாம் சுமாரா தான் படிப்பான். ஆனா இப்ப நல்ல வேலையில நல்லா சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான் நானா. நானாவுக்கு வித்யா அப்படிங்கிற மனைவி இருக்காங்க. குறிப்பறிஞ்சு கணவனுக்கு வித்யா உதவிகள் செய்யறது, வீட்டு வேலைகளை அருமையா செஞ்சு முடிக்கிறது, குழந்தைகளை நல்லா கவனிச்சுக்கிறது. இப்படியா நல்ல ஒரு மனைவி கிடைச்சதுனால நானா ரொம்பவே சந்தோஷமா தன்னுடைய வேலையில மென்மேலும் முன்னேறிக்கிட்டு ஆரோக்கியமா இருந்துகிட்டு இருக்கான். தியாகு இப்படி குடிநோயால கை நடுங்கும் அளவுக்கு ரொம்பவே நொடிஞ்சு போய் இருக்கிறத பார்த்த நானா வந்து தியாகுவ டாக்டர் ரெட்டி கிட்ட அழைச்சுக்கிட்டு போறான். டாக்டர் ரெட்டி வந்து தன்னார்வலர்கள் சேர்ந்து நடத்தக்கூடிய அந்த மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல்ல போதையிலிருந்து மனிதர்களை மீட்கும் ஒரு பணியில ஈடுபட்டு இருக்கிறாரு. மேலுமே டாக்டர் ரெட்டி தியாகு கிட்ட பேசி அவனை புரிஞ்சுக்கிறாரு. அவர் சொல்றாரு, தியாகு தன்னுடைய சின்ன வயசுல அவனுடைய அம்மாவை இழந்ததுதான் அவனுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடுச்சு. அவனுக்கு என்ன சுழற்சியில அவனுடைய துன்பங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறதுனால அதை நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டு அதிலிருந்து விடுபடுறதுக்காக அவன் குடிக்க ஆரம்பிச்சு இப்ப குடிநோய்க்கு அடிமையாகிட்டான். பிறகு தியாகுவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாரு டாக்டர் ரெட்டி. கொஞ்சம் கொஞ்சமா தியாகு குடிய மறக்க ஆரம்பிக்கிறான். சில வாரங்கள் அந்த ஹாஸ்பிட்டல்லையே தங்கி இருக்கான். டாக்டர் ரெட்டியால தியாகு இப்ப சரியாகறான். சில மாதங்கள் அப்படியே ஓடுது. நண்பன் நானாவுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சதால பிலிப்பைன்ஸுக்கு போக வேண்டியதா இருந்தது. குடும்பத்தோடு நானா பிலிப்பைன்ஸுக்கு போயிடுறான். கங்கா இப்ப 2வது கர்ப்பமா இருக்கிறா. கங்கா இப்போவும் தியாகுவ கேலி கிண்டல் செய்யறதும், எங்க அக்கா புருஷனை போல நீங்க கட்டுடலோடு இருக்கல, ட்ரெஸ் பண்ண தெரியல உங்களுக்கு அப்படின்னு தன் புருஷன் தியாகுவ தொடர்ந்து அடுத்தவங்க கூட ஒப்பிட்டு பேசிக்கிட்டு தான் இருக்கா. தியாகுவுக்கு ஆபீஸ் மூலமா திலீப் அப்படிங்கிற ஒரு பணக்கார பிசினஸ் மேன் கூட ஒரு நட்பு ஏற்படுது. தன் பிறந்த நாளுக்கு திலீப் என்ன பண்றான், தியாகுவ குடிக்க சொல்லி வற்புறுத்துறான். பிறகு தினமுமே திலீப்புடைய அந்த பங்களாவுக்கு வந்து திலீப்போடு சேர்ந்து குடிக்க ஆரம்பிக்கிறான் தியாகு. தியாகுவுடைய குடிச்சிட்டு வர்ற இந்த நிலைமையால அவனுக்கு வேலையுமே போயிடுது. குடிக்கு அடிமையாகி சம்பாதிக்காத புருஷனோடு வாழ பிடிக்காம தியாகுவுடைய மனைவி கங்கா தன்னுடைய அப்பாவை வரவழைச்சி தன்னுடைய பண்ட பாத்திரங்களை எல்லாம் லாரி வச்சு எடுத்துக்கிட்டு ஒரே அடியா தன்னுடைய பெற்றோர்கள் வீட்டுக்கு போயிடுறா. இப்ப தியாகு சொற்ப சேமிப்பு பணத்தை வச்சுக்கிட்டு ஒரு ஒண்டு கொடுத்தனம் வீட்டுல மோசமான சூழ்நிலையில ஒரு ஒற்றை அறையை எடுத்து தினமுமே அங்க சாராயத்தை குடிச்சுக்கிட்டு நோய்வாய்ப்பட்டு வயிற்று வலியால அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறான் தியாகு. பெத்தவங்க வீட்டுல இருந்த கங்காவுக்கு 2வதா ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது. நல்ல வேலையா தியாகுவுடைய உண்மையான நண்பனான நானா வந்து சென்னைக்கு திரும்பிட்டான். தியாகுவுடைய மனைவி கங்காவை போய் அவளுடைய வீட்டுல நானாவும் நானாவின் மனைவி வித்யாவும் பாக்குறாங்க. தியாகு இப்ப எங்க இருக்கான்னு யாருக்குமே தெரியல. தியாகுவுக்கு இப்படி கீழ்த்தரமா அந்த மோசமான நிலையில வாழ பிடிக்கல. கையிலும் பணம் இல்ல. இந்த கடைசி பணத்துல எலி மருந்த வாங்கி கள்ளச்சாராயத்துல கலந்து குடிச்சிட்டு மயங்கி இறக்கிற தருவாயில இருக்கிறான் தியாகு. நண்பர்கள் மூலமா தேடி கண்டுபிடிக்கிறான் நானா தியாகுவ. தக்க சமயத்துல ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து தியாகுவ காப்பாத்திடுறான் மீண்டும் நானா. மனைவி கங்கா வந்து தியாகுவ கணவனை பார்த்து கண்ணீர் விடுறா. அவன இந்த குடிநோயிலிருந்து மீட்டு நல்ல வாழ்க்கை வாழறதுக்காக அவளுமே ஏங்கிக்கிட்டு இருந்தா. நல்ல நண்பன் இருந்துட்டா நல்லதொரு வாழ்க்கைய அமைச்சுக்கலாம். இப்படியா அந்த கதை முடியுது. அமுதா சினிமா சேனலை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.